2 weeks மாதிரி நம்ம 2 week இல்லை 1 week மாதிரி ப்ரீ ஷூட்கான ஒர்க் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ ஜூன் 10ஆம் தேதி தான் நம்ம ப்ரீ ஷூட் செஞ்சோம். அதுவுமே ஒரு வின்டேஜ் ஸ்டைலில் தான் நம்ம 2 பேருமே ஆசைப்பட்டோம் செய்யணும் அப்படின்னு. ஸோ அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இதுகள் வந்து கொஞ்சம் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தோம். நம்ம வந்து இல்லை இதை கொஞ்சம் ஆட் பண்ணலாம், இது இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம், அந்த மாதிரியும் கொஞ்சம் பிளான் பண்ணோம். ஸோ ரீசெண்டாக இப்போ நம்ம 10th அப்புறம் வைப்போமே ப்ரீ ஷூட்க்கு அப்புறமா நம்ம என்னென்ன முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் கார்டு கொடுக்குற ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு, ரிசப்ஷனுக்கு நமக்கு டெக்கோ எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த டெக்கோ வந்து சில்க் விங்ஸ் டெக்கோ அப்படின்னு சொல்கிற ஒரு பிளேஸ் தான். ஸோ அவங்க வந்து நிகம்போல இருக்காங்க அண்ட் ஐ திங்க் அவங்க ஒர்க்கை நல்லா செய்வாங்க. நான் ஃப்யூச்சரில் வீடியோஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா அதுகளில் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ வரைக்கும் முடிச்சிருக்கிறது வந்து லைக் ஃபுல் பேமெண்ட்டோட முடிச்சிருக்கிறது வந்து ரிசப்ஷன் டெக்கோ ஆக்களுக்கும் நம்மளோட கார்ட்ஸ் இது தான் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ மற்ற எல்லாமே பெண்டிங்கில் தான் இருக்குது. அது வந்து செய்யவல் இல்லை. பிகாஸ் நம்ம இந்த வீக் இல்லாட்டி நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா கல்யாண வீக் இருக்குது தானே, அந்த வீக் மாதிரி தான் நம்ம பேமெண்ட்ஸ் பண்ண இருக்கோம் அவங்களுக்கு. ஸோ அதனால அந்த டைம் தான் நான் பண்ணுவேன். இன்லாஸ் எல்லாமே இங்கே ஸ்ரீலங்காவும் வந்துட்டாங்க. ஸோ அவங்க சைடுமே நிறையா ஒர்க் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அவரோட ட்ரெஸ்ஸஸ் அது இது பற்றி பார்த்தோம் அப்படின்னா ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸஸாக டன், அவரோட வெட்டிங் ட்ரெஸ்ஸும் டன் அண்ட் என்னோட ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸுமே டன். ஸோ என்னோட வெட்டிங் சாரீ அண்ட் இன்னொரு விஷயம் என்னோட கூறப்பட்டு அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நான் பார்க்கல. பிகாஸ் நான் வந்து அது ஒரு சஸ்பென்ஸாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இருக்கேன். அதையுமே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நாளைக்கு மை ஹஸ்பண்ட்ஸ் ஃபேமிலி இஸ் கம்மிங் டு கிவ் கார்ட் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம அம்மா அவங்க போயிருக்காங்க அங்கே அவங்களுக்கு கார்டு கொடுக்கறதுக்கு. ஸோ ஐ எம் வெரி 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 எக்ஸைட்டட். இட்ஸ் ஃபைனலி ஹேப்பனிங். அண்ட் இந்த புத்தகத்தை நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ வெட்டிங் கிட்ட வரக்குள்ளே நான் என்னென்ன மாதிரி எழுதுனேன் அண்ட் என்னென்ன நம்ம செய்ய இருக்குது, யாருக்கு நம்ம கேஷ் பே பண்ணோம், எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இந்த 2 ஷீட்டில் வர மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். பிகாஸ் நம்ம அதுக்கப்புறமா தான் நமக்கு தெரியும், ஓகே இப்போ நம்ம அந்த எழுதக்குள்ளே தான் நமக்கு அடுத்தடுத்தடுத்து ரிமைண்ட் ஆகும், ஓகே இதுகள் நம்ம செய்ய இருக்குது அப்படின்னு. இதே மாதிரி தான் நான் என்கேஜ்மெண்ட் டைமும் செஞ்சேன். ஸோ இந்த பேஜஸ் தான் நான் என்கேஜ்மெண்ட் டைமில் செஞ்சது. அண்ட் நான் ஹைலைட் பண்ணுற எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணது, பேமெண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணது. ஸோ அட்வான்ஸ் கொடுக்குறது, அதுக்கப்புறமா நம்ம ஃபுல் பேமெண்ட் பண்ணுறது. அண்ட் கிஃப்ட்டை பற்றி சொல்லணுன்னா, நம்மளோட வெட்டிங் ஒரு 1 வீக் வச்சு எனக்கு கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்துச்சு. அப்படின்னா நம்ம வீட்டுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃப்ரம் இந்தியா. ஸோ அது என்ன கிஃப்ட் அப்படின்னு அண்ட் நம்ம அந்த கிஃப்ட்டில் என்ன மாதிரி நேம்ஸ் போட்டோம், ஸோ அது எல்லாமே எடிட் பண்ணது நான் தான். அண்ட் அது எல்லாமே பிரிண்ட் பண்ணி நம்ம வந்து 2 சைடாலையுமே நம்ம பேசி ஒன்று ஃபைனலைஸ் பண்ணது தான் இப்போ ஸ்க்ரீனில் வருது அந்த ஒயிட் கலரில். ஸோ இதை வந்து நம்ம அந்த எல்லா ஜாக்ஸ்லேயுமே நம்ம பிரிண்ட் பண்ணோம். அண்ட் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 250 to 300 இல்லை 150 அந்த மாதிரி ஒரு கணக்கு தான் நம்ம கிஃப்ட் எடுத்தோம். பிகாஸ் ஓவராகவும் எடுக்கக்கூடாது அண்ட் நம்ம வந்து பிளேட்ஸ் கணக்கு வர மாதிரி இல்லையே கிஃப்ட் கொடுக்குறது. ஸோ இட் பிகம்ஸ் இன் 2 குரூப், அந்த ஃபேமிலிஸ் மாதிரி தானே. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம செஞ்சோம். அண்ட் பேக்ஸுமே அவங்க நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ கிஃப்ட் வந்தது வந்து ஒரு பாக்ஸில் அண்ட் பேக்லேயுமே நம்ம இந்த நேம் வர மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணி கேட்டோம். ஸோ அது எல்லாமே நம்ம செக் பண்ணோம். அண்ட் பெரிய பெரிய அந்த கிஃப்ட் பாக்ஸஸை வந்து நம்ம வீட்டில் வந்து நான் ஹெல்ப் கேட்டேன் இந்த இதுகள் செய்கிறதுக்கு. அண்ட் அதே மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சு கம்ப்ளீட் பண்ணோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் ஹோம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நாங்கள் வந்து கர்டன்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணோம் அண்ட் கிச்சன் ஏரியாவுக்கு வந்து பிளைண்ட்ஸ் போட்டோம். பிகாஸ் எப்படியுமே நிறைய பேர் வருவாங்க, ரிலேஷன்ஸ் எல்லாமே ஸ்டே பண்ணுவாங்க. அண்ட் ஹாலில் நடக்கிறது வந்து கிச்சனுக்கு தெரியாத மாதிரி, கிச்சனில் செய்கிறது வந்து ஹாலுக்கு தெரியாத மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சோம். அண்ட் அந்த கர்டன் எல்லாமே நல்ல க்ளீனாக நம்ம வந்து பண்ணி அப்படின்னா நம்மளோட ஹாலுக்கு வேறு கலர் அண்ட் நம்ம ரூம்ஸ்க்கு வந்து நம்ம என்ன மாதிரி கலர் நமக்கு பிடிக்குதோ அது எல்லாமே நம்ம போட்டுக்கிட்டோம். ஸோ இது வந்து கிச்சனில் மெயின் அந்த பெரிய ஒரு விண்டோவுக்கு நம்ம பிளைண்ட்ஸ் போட்டோம். அண்ட் அதுவுமே நம்ம கொஞ்சம் அந்த வால் பெயிண்ட்
பெயிண்ட்க்கு செட் ஆகுற மாதிரி தான் நம்ம அந்த பிளைண்ட் கலரை சூஸ் பண்ணோம். ஸோ அது வந்து ரொம்ப அந்த வேறொரு கலர் ஒன்று போட்டால் ரொம்ப அந்த ஒட்டாக இருக்காமல் அதுக்குன்னு போகிற மாதிரியே தான் நம்ம அதை போட்டோம். ஸோ அது எல்லாமே போட்டதுக்கப்புறம் அந்த என்ன சொல்கிறது, ஒரு வெட்டிங்கில் அந்த ஒரு க்ளோ, அந்த ஒரு வீட்டுக்கே அந்த ஒரு க்ளோ வந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் நல்லாவே இருந்துச்சு அந்த மோமெண்ட் எல்லாமே. ஸோ இப்போ இந்த வீடியோஸ்க்கு நான் வாய்ஸ் ஓவர் பண்ணக்குள்ளே அண்ட் வீடியோஸ் அகெயின் பார்க்கக்குள்ளே எனக்கு ஆசையாக இருக்குது, அடடியே இப்படியெல்லாம் செஞ்சோமே அப்படின்னு. ஸோ சாமி ரூம் டெக்கர்னு வந்து நம்ம ஒரு பீச் கலர், நம்ம டார்க் பீச் மாதிரி நம்ம ஒரு கலருக்கு போனோம். இட் வாஸ் வெரி நைஸ். நம்மளோட வெட்டிங் ஃபோட்டோஸ்க்குமே அது நல்லா இருந்துச்சு. ஏண்ட ரூமுக்கு வந்து நான் ஒரு க்ரே ஸ்டோனில் போனேன், பிகாஸ் எனக்கு வந்து அந்த டஸ்ட் ரொம்ப படக்கூடாது. அண்ட் ஏண்ட ரூமுக்கு தான் ரொம்பவே டஸ்ட் படும். ஸோ அந்த ஒரு ரீசன் ஒன்றுனால நான் அந்த மாதிரி ஒரு க்ரேஷ் கலர் ஒன்றுக்கு தான் நான் போனது. அண்ட் அதுவுமே நல்லா இருந்துச்சு, ஏன்னா அந்த ரூம் வந்து நல்லா ப்ரைட்டாக இருந்துச்சு. அண்ட் என் ரூம்லேயும் நம்ம லைட்ஸும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம். ஸோ நான் நைட் டைம்லேயும் ஹால் ஃபோட்டோ எடுத்தேன். அண்ட் கேன்டீனில் இருந்து பாட்டி வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து முளைப்பாரி போடுறதுக்காக அந்த குட்டி அந்த என்ன சொல்கிறது அந்த குட்டி பாட் கொண்டு வந்தாங்க. அண்ட் அது வந்து 3 பெயிண்டட் ஆல்ரெடி, 2 வந்து பெயிண்ட் இல்லாமல் இருந்துச்சு. அண்ட் எப்படியுமே நம்ம அந்த பெயிண்டடையுமே நம்ம அதுக்கு மேலால் பெயிண்ட் பண்ணோம். ஸோ அது என்ன மாதிரி கலர் நம்ம பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா லைட் ப்ளூ மாதிரி, அப்படின்னா ப்ளூ ஷேட் ஒன்றுக்கு போகலான்னு டிசைட் பண்ணி அது எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ மெயினாக தங்கச்சியோட பெயிண்டிங் ஒர்க், அவள் வந்து பெயிண்டிங் அந்த சைடு நல்லா இன்ட்ரெஸ்டட்னால அவளுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவள் தான் இதெல்லாமே செஞ்சாள். அண்ட் நம்ம வந்து சும்மா தெரியாத சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணோம். அண்ட் நான் வந்து பிரைட்னால் எனக்கு வந்து பெருசாக அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் ஒன்றுமே இருக்கல. நான் ஃபுல்லாக ஒரு 1 வீக் 1 மந்த் மாதிரியே நான் ஃபுல் ரெஸ்டிங்லேயே தான் இருந்தேன். ஸோ இன்றைக்கி அண்ணா என்ன செய்கிறாருன்னா இந்த பக்கெட்டில் இதை வச்சு பார்க்குறாரு. நம்ம வந்து 5 to 7 மாதிரி தான் நம்ம டிசைட் பண்ணோம். ஸோ இதெல்லாமே நம்ம கொண்டு போகலாமா அப்படின்னு நம்ம அந்த பக்கெட்டில் வச்சு எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எதுவும் பெரிய ட்ரே வாங்கணுமா என்ன இது அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து as days went, the other day நான் போனது வந்து என்னோடய பெடிக்யூர் அண்ட் என்னோடய ஹைட்ரா ஃபேஷியலுக்கு. ஸோ இதெல்லாமே வந்து கல்யாணம் கிட்ட வரக்குள்ளே செய்யக்கூடாது. அப்படின்னா செய்யக்கூடாதுன்னா வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க முளைப்பாரி போட்டதுக்கப்புறமா. ஸோ அதுக்கு முதல்லையே நான் இது 2யுமே நான் செஞ்சிட்டேன். ஏன்னா ஐ திங்க் இட் வாஸ் அ ரிஃப்ரெஷிங் திங். நான் வந்து இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நான் யூஸ்வலாக நான் பெடிக்யூர் அண்ட் ஹைட்ரா செய்வேன். பட் இது வந்து என்னோடய ப்ரைடல் டைம் தானே. அண்ட் அதனால் நான் ஜெல்லி சோக் கொண்டு மஸ்ட் எடுத்தேன். இது என்னோடய ஃபேவரட். ஐ திங்க் இந்த இது வந்து பைனாப்பிள்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அதையுமே எடுத்துகிட்டு நான் என்னோடய நெயில்ஸையுமே ரொம்ப ஷார்ட்டாக தான் நான் கட் பண்ண சொன்னேன். பிகாஸ் எப்படியுமே நான் வெட்டிங் முடிஞ்ச ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் நான் போயிட்டு அகெயின் கட் பண்ணவோ இந்த ஜெல் பாலிஷை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு க்ரீம் கலர், ஒரு பீச் கலர் மாதிரி தான் நான் எடுத்தேன் என்னோடய ஜெல் கலர், பிகாஸ் எல்லா சாரீஸ்க்குமே மேட்ச் ஆகுற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறமா என்னோடய ஹைட்ராவும் நான் அங்கேயே தான் செஞ்சேன். ஸோ என்னோடய ஃபேஸையும் நான் இந்த வீடியோலேயே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் பெரிய டீட்டெயில்டு அப்படின்னு இல்லை, பிகாஸ் நான் வந்து என்னோடய ஃபேஷியல் செய்யக்குள்ள நான் நிறையா வீடியோஸ் எடுக்க மாட்டேன். அண்ட் யூஸ்வலாகவே நான் வந்து வீட்டில் என்னோட என்ன சொல்கிறது ஸ்கின் கேர் ருட்டீனை வந்து நான் ரொம்ப கவனமாக அழகாக நான் செஞ்சேன். அண்ட் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன், பப்பாயா அண்ட் என்னோடய கேரட் அண்ட் டொமேட்டோ ஜூஸ். ஸோ அதுகள் எல்லாமே நான் ஸ்கிப் பண்ணலை. என்னோடய ஹோல் பாடி எல்லாமே நான் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணேன். அண்ட் மெஹந்தி அது இது எல்லாமே ரெடி பண்ணக்குள்ளேயும் நான் வந்து என்னோடய லெக்ஸ் ஆர்ம்ஸ் எல்லாமே நான் ஷேவ் பண்ணேன். ஸோ எனக்கு அது எல்லாமே ரொம்ப நீட்டாக அப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து எல்லாமே அழகாக செஞ்சுக்கிட்டேன் பிளான் பண்ணி. ஸோ அது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், என்னோடய கேலண்டரை காட்டியே நான் சொல்லியிருப்பேன். இந்த டேஸில் நான் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாமே இன்டேக் எடுத்தேன். அண்ட் என்னோட அந்த என்ன சொல்கிறது ஹேர் ஆயிலிங் அது இது எல்லாமே நான் அந்த மாதிரி செஞ்சேன். ஸோ த சேம் திங் அதை வந்து நான் வெட்டிங் வரைக்குமே நான் கண்டினியூ பண்ணேன். வெட்டிங் பிஃபோர் அந்த டே நைட் வரைக்குமே என்னோடய ஸ்கின் கேர் எல்லாமே நான் ஒழுங்காக செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஸோ என்னோடய ஸ்கின் கேர் என்னோடய ஹைட்ரா அண்ட் என்னோடய பெடி நான் செஞ்சது வந்து நோயலின்ஸ் ஆஸ் யூஷுவல். அண்ட் எதுவும் இருக்குது என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமா வர இருக்க வீடியோஸ் வந்து என்னோடய முளைப்பாரி போட்டது அண்ட் என்ன வரும்னு தெரியலை, ஏன்னா நான் இன்னும் எடிட் பண்ண இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்துருந்தா தேங்க்யூ guys for watching and see you guys on another video.